கோவை மசக்காளிப்பாளையம் பகுதியில் உள்ள டிவிஹெச் உரிமையாளர் மணிவண்ணன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. 3 கார்களில் சென்றுள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை, கோவை, திருச்சி உட்பட டிவிஹெச் நிறுவனத்திற்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள KN நேருவின் மகன் KN அருண் நேருவுக்கு சொந்தமான இடங்களிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், அமலாக்கத்துறையினருடைய இந்த சோதனை குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கோவை மசக்காளிபாளையம் பகுதியில் உள்ள டிவிஹெச் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் மணிவண்ணன் இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். 3 கார்களில் வந்துள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாலை முதலே இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாக டிவிஹெச் குழுமத்தின் மீது எந்த ஒரு பெரிய சர்ச்சையும் அல்லது வழக்குகளும் பொது வெளியில் பேசப்படவில்லை என்றாலும் இந்த அமலாக்கத்துறை சோதனை எந்த வழக்கின் அடிப்படையில் நடைபெற்று வருகிறது என்பது குறித்து தகவல் இன்னும் வெளியாகவில்லை. மேலும் அமலாக்கத்துறை அல்லது டிவிஹெச் குழுமத்தின் சார்பில் இந்த சோதனை குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை. டிவிஹெச் குழுமம் என்பது தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான நிறுவனமாகவும் இது குடியிருப்பு வளாகங்கள், வணிக கட்டிடங்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்பு திட்டங்களை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த நிறுவனம் பல ஆண்டுகளாக சென்னை, கோவை உள்ளிட்ட இடங்களில் பல பெரிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ட்ரூ வேல்யூ ஹோம் என்ற டிவிஹெச் கட்டுமான நிறுவனம் கோவை, திருச்சி சாலையில் அவினாசி சாலை உட்பட பல்வேறு இடங்களிலும் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி வருகிறது குறிப்பிடத்தக்கது. கோவையில் உள்ள டிவிஹெச் நிறுவனத்தின் பங்குதாரர்களில் ஒருவரான மணிவண்ணன் என்பவர் கவனித்து வருகிறார். இவரது வீடு கோவை மசக்காளிபாளையம் பகுதியில் உள்ள டிவிஹெச் காந்தா அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார். இவர் அமைச்சர் KN நேருவின் சகோதரர். இவர் வீட்டில் தற்பொழுது சோதனையானது நடைபெற்றுக் கொண்டுள்ளது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.